கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல சிக்கி உயிரிழந்த ஒருவரது மனைவி தாவேகா தலைவர் விஜய் அளித்த நிவாரண நிதியான 20 லட்சம் ரூபாயை அவங்களுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க. இது தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலையும் பேசும் பொருளா மாறி இருக்கு. கரூர்ல நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்கள கோடங்கிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவரும் ஒருவர். பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும்னு விஜய் கட்சி அறிவித்த நிலையில ரமேஷுடைய மனைவி சங்கவி வங்கி கணக்குக்கு கடந்த 19ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனாலும் விஜய் நேர்ல வந்து ஆறுதல் சொல்லணும்னு பணம் பெரிது கிடையாதுன்னு சங்கவி கூறி வந்திருக்காங்க. இந்த நிலையில உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை விஜய் சென்னைக்கு வரவழைத்து சந்தித்து ஆறுதல் கூறினாரு. பாதிக்கப்பட்ட சங்கவிக்கு தெரியாம அவரது உறவினர்கள் 3 பேரை தாவேகா நிர்வாகிகள் அங்கு அழைத்து சென்றிருக்காங்க. இதனால அதிருப்தி அடைந்த சங்கவி விஜய் அனுப்பி வைத்த 20 லட்சம் ரூபாய் நிதியை அதே வங்கி கணக்குக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை கரூருக்கு நேர்ல வந்து ஆறுதல் கூறுவதாக விஜய் தங்களிடம் வீடியோ கால்ல பேசியதாகவும், ஆனா அவரு கரூருக்கு வரவே இல்லைன்னு சங்கவி குற்றம் சாட்டியிருக்காங்க. தான் எதிர்பார்த்தது ஆறுதல் மட்டுமே, பணத்தை அல்லன்னு பணத்தை திருப்பி அனுப்பிட்டதா சங்கவி ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்காங்க.